தவறுகள் மற்றும் மனிதன் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இயற்கையோடு கூடிய பறவையைப் போல, அருவியும் ஓடும் நதியும் போல. தவறிழைப்பதும் மனித வர்க்கத்தின் முக்கியமான அங்கமெனில் ஏன் நாம் அதை அவமானமாக கருத வேண்டும்? அவ்வாறு எண்ணுவதற்கு அவசியமே இல்லை. ஆழ்ந்து சிந்தித்தால் மனிதன் மேலும் உயர்வதற்கு அத்தவறுகளே வழிவகுக்கின்றன. முன்பை விட திருத்தமாய் காரியமாற்ற வாய்ப்பு தருகின்றன. ஆனால் நம்மில் பலருக்கோ இந்த விளக்கமானது புரிவதே இல்லை. ஏனெனில் பலரது பார்வையில் தவறென்பது அவமானமாகிறது, ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அதை புரிந்தவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என கருதப்படுகிறான். ஆனால் அவ்வாறு ஏன் நிகழ்கிறது என்று சிந்தித்தீர்கள்? அதற்கு என்ன காரணம்? ஆற்றிய தவறை ஏற்பதை விடுத்து நழுவ பார்க்கின்றனர். தவறிழைத்து அதை மனமாற ஏற்காவிடில் அந்த தவறு பாவச் செயலாகிறது, அதுவே குற்றமாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், தவறை மனமாற ஏற்பதை ஆற்றிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான முதற்படியாக மாறுகிறது. இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள், குற்றம் புரிந்தவர் யார் என்றால் தவறுகள் செய்தும் அதை உணர்ந்து திருத்திக் கொள்ளாதவரே யாவார். ராதா ராதா.